இந்த பங்களாதேஷ் பிளேயர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா திமிருக்கு குறைச்சலே கிடையாதுங்க. அதாவது நேற்று வந்து ஃபர்ஸ்ட் T20 பிட்வீன் பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா செயல் ஹெட்ல நடந்துச்சு. அதுல ஸ்ரீலங்கா 3 ரன்ஸ் வித்தியாசம் வின் பண்ணாங்க. சூப்பர் மேட்ச், ஒரு த்ரில்லர் ஆஃப் மேட்ச் தான் வச்சுக்கோங்களேன். அதுல மிஸ்டர் ஷரீஃபுல் இஸ்லாம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இருக்காரு, தெரியல பங்களாதேஷ்ல நல்ல பவுலர் தான், நல்ல ஃபியூச்சர், ரீசென்ட் டைம்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அதுல எந்த பேச்சுமே இல்ல. ஃபர்ஸ்ட் விக்கெட் அவிஷ்கா பெர்னாண்டோ விக்கெட் எடுத்துட்டு அவர் செலிப்ரேட் பண்ணது என்ன தெரியுமா? இப்படி காமிக்கிற டைம் இது என்னன்னா, வேர்ல்டு கப்ல மேத்யூஸ் வந்து பங்களாதேஷோட டைம் அவுட் ஆனார்ல, அதாவது மேத்யூஸ் மேலே அதுல மிஸ்டேக் இருக்கு, பட் அதெல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் அது ஒரு இன்னிவருக்குமே ஒரு கான்ட்ரவர்சியா தான் நிக்குது. எதுக்கு இப்ப அதை நீ சுட்டி காமிக்கணும்? எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பிஹேவியர்ல. அண்ட் இதுதான் கருமா. கட்சியில ஸ்ரீலங்கா வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போலர் கடைசியா போய் பேட்டிங் விளையாடி கண் எதிர ஸ்ரீலங்கா வின் பண்றத பார்த்தாரு. என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு லெவல் ஹெட்டடா இருக்கணும். கிரிக்கெட் அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு மேல யாருமே பெருசா கிடையாது. நீ ஆட்டிடியூடு எல்லாமே காமிக்கலாம், நீ பெருசா அச்சீவ் பண்ணிட்டு காமிக்கலாம். இது வரைக்கும் ஒரு வேர்ல்டு ஈவெண்ட் அடிக்கல, இது வரைக்கும் ஒரு பெரிய ஈவெண்ட் எதுவும் அடிக்கல, வெறும் வாயில மட்டும் தான் வட சொல்றாங்க தான் பங்களாதேஷ். ஆக்சுவலி ரீசென்ட் டைம்ஸ் இந்த ஆட்டிடியூட், இந்த பிஹேவியர்னால தான் நீங்க அழிறாங்கன்றது பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். உங்களோட கருத்துல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.